இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமா இருக்க கூடாது. சார், தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தர் வீட்லயும் கட்டக்கூடிய மின்சார கட்டணத்துக்கு உயர்த்துறதுக்கு காரணமே அதான் தான் சார். அந்த ஆங்கிளுக்குள்ள போலன்ற இல்ல, அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க நான் சொல்றேன். நீங்க மக்கள் பேச சொல்றீங்க, நான் வந்து இது வந்து அப்ப பாம்பே விட, மகாராஷ்டிரா விட, டெல்லியை விட எல்லாம், நார்த் இந்தியா விட, எஸ்பெஷலி டெல்லி பாம்பே விட, மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் விட தமிழ்நாடு, சென்னையில வந்து தமிழ்நாட்டுல மின்சார கட்டணங்கள் குறைவுன்றதெல்லாம் ஏத்துக்கிறேன். இங்க மின் கட்டண உயர்வுக்கு அதானி தான் காரணம் ஆங்கிளுக்குள்ள கூட நான் போல. அது பெரிய டிபேட். உங்ககிட்ட வெறும் ஊடக அறிக்கை, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல இது இருந்திருந்தா கடந்து போலாம். பிகாஸ் இட்ஸ் ஒன்லி a ரிப்போர்ட். தனியார் ரிப்போர்ட் அது, அவ்வளவுதான். கோர்ட்ல இண்டக்ட்மெண்ட், அது கேஸ் போட்டிருக்குது FBI. எவ்வளவு பெரிய கேஸுங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வரலாறுலயே கிடையாதுங்க. கலைஞர், ஜெயலலிதா, எடப்பாடி, எம்ஜிஆர் யார் பீரியட்லயுமே கிடையாதுங்க. ஒரு அந்நிய மண்ணுல தமிழ்நாடு அரசு நிறுவனத்தோட பெயரு லஞ்சம் வாங்கின பட்டியல்ல இடம் பெற்றிருக்குது. இது ஒரு அசிங்கம். அதாவது தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு. இது திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை. நீ பேசுன்ற, நான் எதிர்கட்சியை சொல்ற, நீ பேசு, மக்கள் கிட்ட போய் பேசு. நான் இல்லன்னு அவங்க சொல்லட்டும். பார்ட்டி ரியாக்ட் பண்ணல, செந்தில் பாலாஜி மட்டும் தானே ரியாக்ட் பண்ணிருக்காரு. எஸ், எவ்வளவு கேட்டது, நான் பதில் கேட்டதுனால பதில் சொல்ற, அவர் அறிக்கைலாம் உடல இல்லங்க. ஏன் பதுங்குறீங்க? அப்ப இந்த எக்ஸப்ட் ராம்தாஸ், உண்மையிலே பாராட்டுக்குரியவர் டாக்டர் ராம்தாஸ். அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதிங்கிறத ஓல்ட் இஸ் கோல்டு. உண்மையிலே அவர் வந்து டாக்டர் ராம்தாஸ் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர் தான். சல்யூட் ராம்தாஸ், சத்தியமா சொல்றேன். அவரை நான் எவ்வளவு விமர்சிச்சிருக்கேன், ஆனா இந்த விஷயத்துல ரியலி நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்களோட அறிக்கை தாங்க ரொம்ப முக்கியமா. பாராட்டுக்குரியவர் டாக்டர் ராம்தாஸ். அதாவது பாயிண்டடா பேசுறாருங்க. லட்டு மாதிரி இஷ்யூ இது, ஒருத்தன் பேசலையங்க. இதெல்லாம் உட்காந்து டிவி ஸ்டுடியோல வந்து லெப்ட் லீடர்ஸுக்கு, இடதுசாரி தலைவர்கள் கூட எல்லாம் நண்பர்கள் தான் அதானியை திட்டிட்டு கிடக்குறாங்க. திட்டுங்க சார், இத பேசாம மறுத்து. அதானி வந்து தப்பு பண்ணுவார்ன்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம எப்படி சிக்கணும்ன்றதெல்லாம் இங்க ஒரு கேள்வி பேசணும் இல்ல சார். நீங்க கொடுத்தவன பேசிட்டு வாங்கினவன கடந்து போறீங்க. இதை விட கயமத்தனம் ஏதாவது உண்டா? ஐ திங்க் தமிழ்நாட்டோட சாபக்கேடு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப டீடைல்டா விஷயத்தை பத்தி பேசுனீங்க.